ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்க. அடுப்பு மேலே பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அடுத்து ஜவ்வரிசியை கழுவிக்கலாம். அடுத்து பாத்திரத்தை போட்டுக்கலாம். ஜவ்வரிசியை அடுத்து நல்லா கிண்டிக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட ஃபுட் கலர் இல்லை, அதனால் நாங்கள் கேசரி பொடி சேர்த்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் சீனியை தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற அளவு இருக்கட்டும். அடுத்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது இன்னொரு ரவுண்டு வெந்துட்டான்னு பார்த்துட்டு அடுத்து இதை இறக்கிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பிஸ்தா எல்லாம் சேர்த்துக்கலாம். பாத்திரம் அடுப்பில் சூடாகுற கேப்பில் நம்ம அந்த செஞ்சு வச்ச இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட முந்திரி பிஸ்தா எல்லாம் சேர்த்து கிண்டிக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டோம். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. அதனால் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம கேசரியை வேறு பிளேட்டில் வச்சதில் நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லைக், ஷேர், கமெண்ட்.